Welcome to NMAX Civil Muthukani. In this video, we will talk about fraction and decimals. Question number 4. Find 2 by 5 divided by 1 by 2. Fractional divide பண்றோம். So 2 by 5 divided by 1 by 2 இருக்கும். இந்த டிவிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் மாற்றுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கலாக மாறிடும், அதாவது தலைகீழ மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, 5 1s are 5. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே தான், 4 divided by 9 divided by 2 by 3. அப்போது இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். 4 by 9 into 3 by 2. இப்போ நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். சேம் டேபிளில் இருந்தால் டினாமினேட்டரும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 2s are 3 1s are 3 3s are. அப்போது மீதி 2 1s are 3 1s are இருக்குது. 2 by 3 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3 by 7 divided by 8 by 7. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன்லேயும் கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன்லேயும் நியூமரேட்டரும் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாம், டினாமினேட்டரையும் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடலாம் இந்த இடத்துலையே. ஸோ இது இப்படி பண்ண தெரியல, கன்ஃபியூசிங் ஆகும்னு சொன்னால் நம்ம ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எடுத்து கேன்சல் பண்ணலாம். 3 by 8. ஆனால் இந்த ஸ்டெப்லேயே 3 by 7 divided by 8 by 7 இருக்குது. நியூமரேட்டரி கட் பண்ணாலும் அது 3 by 8 தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் போடும்போது புரிஞ்சிடும்.